உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அது எவ்வளவு அடிபட்டிருக்கு? இந்த அளவுக்கு அடிபடுற மாதிரி அப்படி என்னதான் நடந்துச்சு? சித்தி, போன இடத்துல கால் ஸ்லிப் ஆகி டீப்பான பள்ளத்துல விழுந்துட்டு சித்தி. பாரதி மட்டும் வரலனா இப்ப நான் உயிரோடவே வந்திருக்க முடியாது. மாப்ள, எதுக்கு இப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பி போனோம்? பாருங்க உடம்பு பூரா எப்படி அடிபட்டிருக்கு. மாப்ள, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்க முடியும்? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கீங்களே. தேவை இல்லாம பேச வேண்டாம். ஆதி சொன்னது கேட்டீங்கல்ல? பாரதி தான் இப்பவும் இவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. இவங்க நல்லபடியா வந்து சேர்ந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க என்னடானா எங்க போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். அது இல்லக்கா, நான் என்ன ப்ளீஸ் சொல்றேன், இதோட விட்டுடுங்க. இவன் வந்ததே எனக்கு சந்தோஷம்தான். அக்கா என்னக்கா இப்படி பேசுற? மாப்பிளைக்கு இப்படி அடிபட்டிருக்கேன்னு ஒரு அக்கறையில பேசுறோம். நீ வந்து எங்களை தப்பா பேசிட்டு இருக்க. மாப்பிளைக்கு இப்படி நடந்து போச்சுன்னு எங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. அக்கா, அறிவு சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குக்கா. பாரதி வந்ததுல இருந்து இந்த வீட்ல எல்லாமே தப்பாதான் நடக்குது. அண்ணே, எல்லாரும் வருத்தப்பட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. இதுல யாரும் யாரையும் குத்தம் சொல்ல வேண்டாம். நடக்கக்கூடாதது நடந்திருந்தா லாஸ் நமக்கு தானே. தயவு செஞ்சு எல்லாரும் ஒன்ன புரிஞ்சுக்கங்க. உங்க யாரையும் நான் தப்பா பேசல. நீங்க பேசுற எதையும் நான் எப்பவும் தப்பு சொல்லவும் மாட்டேன். ஆதி திரும்பி வந்துட்டான், எனக்கு அதுவே போதும். சரிங்கக்கா, விடுங்க. இதுக்கு மேல பேசி எதுவும் ஆக போறது இல்ல. ஆதி, டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? கையில போட்டிருக்கிற கட்டெல்லாம் பார்த்தா அடி ரொம்ப பலமா இருக்கும் போல இருக்கே. பலமெல்லாம் ஒண்ணும் இல்லை சித்தி. நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும். விழுந்த உயரத்தை கணக்கு வச்சு பார்த்தா நான் உயிரோட வந்ததே பெரிய விஷயம்தான். நல்ல வேளை பாரதி தான் நான் இருந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்து என் உயிரை காப்பாத்துறாங்க. திரும்பவும் சொல்றேன், பாரதி இல்லைன்னா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. பாரதி, ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த ஒரு வார்த்தையால என்னால நன்றிய சொல்ல முடியாது. ஆதிக்கு ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரப்பவும் நீதான் இவனை காப்பாத்திட்டு இருக்க. அதனால நான் உனக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். திரும்பவும் சொல்றேம்மா, உனக்கு ரொம்ப என்னம்மா நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆதிய பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புமா. இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிதான் நானும் வருத்தப்பட்டு இருக்கேன். ஆதி உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கும் ரொம்ப முக்கியமா. சரி பாரதி, ஆதி ரொம்ப டயர்டா இருக்கான். நீ இவனை ரூமுக்கு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைப்போம். ஆதி, போப்பா, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. பார்த்து ஆதி. இப்படி வா மலர். கையை இப்படி வச்சுக்கோங்க. சரி ஆதி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் சாரிப்பா, ரொம்ப வலிக்குதா? சாரிப்பா, நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? என்னடா, எனக்கு ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். அதான் அம்மா என்னை வந்து காப்பாத்திட்டாங்கல்ல. அதனால நீங்க அழக்கூடாது, ஓகேவா? தமிழ், அழக்கூடாது தமிழ். நீங்க எப்படியோ அழுதீங்கன்னா அப்புறம் நானும் அழுவேன். அழாதீங்க தமிழ். தமிழ், அப்பா ரொம்ப டயர்டா இருக்காரு. அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? அப்பா, அம்மா கிட்ட சொல்லுங்க, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உங்க கூடவே தான் இருப்பேன். அட போங்க பாரதி, நானே என் பொண்ணை பார்க்காம அவங்கள மிஸ் பண்ண ஃபீல்ல இருக்கேன். நீங்க என்னடா அண்ணா ரெஸ்ட் எடுன்னு சொல்லி எங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் பிரிக்க பாக்குறீங்க. என்ன தமிழ், ஓகே தானே? அம்மா, அப்பா சொன்னதை
கேட்டீங்கல்ல, நான் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாம அவர் கூடவே இருந்துப்பேன். சரி, நான் எதுவும் சொல்லல. அம்மா, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? தமிழ், அம்மா தான் சூப்பர் உமன் ஆச்சே. தமிழ், அம்மாக்கு ஒன்றும் இல்லடா, நான் நல்லா இருக்கேன். அப்பா, இனிமே உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க, நான் தான் உங்களை பார்த்துப்பேன். தமிழ் சொன்னதை கேட்டிங்களா? ம், கேட்டேன். அப்புறம் என்ன பாரதி, நீங்க இனிமே என்ன பார்த்துக்க வேண்டாம், என் பொண்ணே என்ன பார்த்துப்பாங்க. ம், சரி, நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். எதுக்கு சும்மா அழுதுட்டு இருக்கீங்க? ம், வாங்க உட்காருங்க. தமிழ், உங்க அம்மாவும் நானும் உங்க போட்டோஸ்லாம் நிறைய எடுத்திருக்கோம், அதெல்லாம் இப்போ உங்களுக்கு காட்டவா? ஓகே? ம், நல்லா இருக்கு. ஆதி, இந்தாங்க சாப்பிடுங்க. அம்மா, கூடமா, நான் தான் ஊட்டி விடுவேன். அம்மா, இந்தாம்மா, போய் அப்பாக்கு ஜூஸ் கொண்டு வா. ம். இந்த தமிழ், ஜூஸ் குடிங்கப்பா. தமிழ், என்ன தமிழ் இது? இப்படியே இருந்தா அப்படி? நீங்க எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க. நீங்க இப்படி இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. இங்க பாருங்களேன், என்ன இப்போ அப்பா தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போறதில்ல. நீங்க தானே என்னை பார்த்துக்க போறீங்க, சரியா? அப்பா, உங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம். தனியா இருந்தப்போ ரொம்ப பயமா இருந்ததா? ச்சே, எனக்கு பயம்லாம் இல்லை தமிழ். எப்படியும் உங்க அம்மா வந்து என்னை காப்பாத்திடுவாங்கன்னு தெரியும். அதனால உங்க அம்மா எப்போ வருவாங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் பாரதி. ஆதி ப்ளீஸ், திரும்ப திரும்ப அதை பத்தி பேச வேண்டாம், விடுங்க. நடந்த எல்லாத்தையும் நான் மறந்துடணும்னு நினைக்கிறேன். சரி, நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.